ஸோ ஜெர்மனியில் இருக்கிற சில பிளேசஸ் பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நைப்பன்னுக்கோன்னா நைப்பன்னுன்னா நைப்பன் அப்படின்னா பாரு இல்லை பப்பை வந்து அப்படி சொல்லுவாங்க. டாக் வந்து டாய்ச்லாண்ட், ஆஸ்திரியா, சுவிட்சர்லாந்து. ஓகேவா? ஆஸ்திரியா, ஜெர்மனி, ஆஸ்திரியா, சுவிட்சர்லாந்து. அதாவது டாய்ச்லாண்ட், ஆஸ்திரியா, ஓஸ்ட்ரோலைஷ், சுவிட்சர்லாந்து, ஷ்வைட்ஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் யார் மணி படிங்க. காஃபி ஹவுஸ் இன் வீன். மணி படிக்க முடியுமா? சாரி மேம், நோட்ல போட்டு நான் மட்டும் படிச்சிட்டு இருக்கிறேன் மேம். சரி படிங்க. In Wien, gift is gift is என்ன படிக்கிறீங்களா? மேம் படிக்கிறீங்களா இல்லீங்களா? படிக்கிறேன் மேம். கேக்கலையா மேம்? ஐயோ கேக்கல போட்டேனா? ஒண்ணுமே கேக்கலையே. மேம் இப்ப கேக்குதா மேம்? படிங்க. In Wien gibt es viele Kaffeehäuser. Sie sind typisch für Wien. Dort trinkt man Coffee. Aber natürlich auch andere Getränke. Man kann auch richtig essen oder nur eine Kuchen bestellen. Viele Menschen lesen im Kaffeehaus. Sustanga மேம். எங்க இருக்கு? viele Menschen lesen Zeitung oder treffen Freunde. Die Kaffeehäuser haben meistens bis 23 Uhr. இது நம்ம Geöffnet. சரி, புரிஞ்சுதா உங்களுக்கு டெக்ஸ்ட் எதை பத்தி இருக்குன்னு? அவங்க வந்து காஃபி குடிக்கிறதுக்காக போறாங்க மேம். ஸோ காஃபி ஹவுஸ்ன்றது வந்து நிறைய காஃபி ஹவுஸ் இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் வீன் வந்து வியன்னா. ஸோ அந்த வியன்னால வந்து நிறைய காஃபி ஹவுசஸ் இருக்கு. இட் இஸ் டிப்பிக்கல் ஃபார் வியன்னா. அங்கே நம்ம வந்து காஃபியும் குடிக்கலாம், வேற ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி வேற ஏதாவது ட்ரிங்க்ஸ் வேணாலும் குடிச்சுக்கலாம். மன்க நாவ் கிறிஸ்டிக் எஸ்என் ஒரு ப்ராப்பர் ஃபுட்டு சாப்பிடலாம், இல்லை கேக் மட்டும் ஆர்டர் பண்ணலாம். Many people come to coffee house to read newspaper or to meet friends. The coffee house, the coffee house வந்து it will be open till 11 PM. Afternoon opened. Okay. Next beer garden. Beer Garten sind typisch für Payen. Sie haben nur im Sommer geöffnet.
Man sits Trafen ம் and Langen Langen ம் Langen Tischen ம் und Bangen ம் oft gibt ம் gift gift தான் ம் gift is einen ம் Specialist Spielplatz. Spielplatz ம் Spielplatz für Kinder ம் Getränke muss man dort kaufen ம் aber das Essen kann man ம் auch selbst selbst Selbstbedienung. Selbst mitbringen. selbst mitbringen ம் im Beckern Biergarten. ம் Beer garden ist such selbst Selbstbedienung. man Selbstbedienung. Selbstbedienung ஆ Selbstbedienung ம் es gibt keine Kellner ம் ஸோ பியர் கார்டன்னு ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த பிளேஸ் வந்து பவேரியா அந்த பீப்புளுக்கு வந்து ரொம்ப டிபிக்கலான பிளேஸு. அது வந்து வெறும் சம்மர்ல மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அவுட்டோர் மாதிரி இருக்கும், பெரிய கிரவுண்டு. அங்கே வந்து லாங் பெஞ்சஸ் டேபிள்ஸில் உட்காருவாங்க. அங்கே நிறைய பிளே கிரவுண்டு கூட இருக்கும் பசங்களுக்கு விளையாடுறதுக்கு. ட்ரிங்க்ஸ் வந்து அங்கே வாங்கிக்கலாம். ஃபுட்டு வந்து வீட்டிலேருந்து நம்ம கொண்டு போய் அங்கே உட்காந்து சாப்பிட்லாம். பியர் கார்டனில் வந்து வெயிட்ரஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க, செல்ஃப் சர்வீஸ் தான். செல்ஃப் பெடினுங் அப்படின்னா செல்ஃப் சர்வீஸ், நம்மளே போய் வாங்கணும், நம்மளே எல்லாம் பண்ணணும். ஓகே மேம். ஸ்ட்ராண்ட் பார் in Finland ஸ்டாண்டன் இன் அது எப்படி மேம் படிக்கிறது? TACH டாக் படிங்க ஷார்ட்டா. ஓகே மேம். in டாக் gift is im sommer transfers strand bars sie sind meistens an einem plus oder an einem sie man kann dort etwas trinken und auch essen. Standbars haben nur wie Zone und gutem Wetter geöffnet. So in many cities, Germany, Austria, Schweiz எல்லாம் வந்து நிறைய சம்மர் ஸ்ட்ராண்ட் பார்னா பீச் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மோஸ்ட்லி ஒரு ரிவர் கிட்டேயோ இல்ல வந்து ஒரு லேக் கிட்டேயோ இருக்கும். மன் கேன் டாட் அட் வெஸ்ட் ட்ரிங்கன், அங்க ஏதாவது குடிக்கலாம், ஏதாவது சாப்பிடலாம். அது வந்து சன்னி டேஸ்லயும் ஒரு குட் வெதர்லயும் ஓபன் பண்ணுவாங்க. கெனாய்பன் Nipen gift is Uberall sie haben meistens ab Nachmittag bis nachts geöffnet. Am Abend ist es oft sehr voll und viele Leute stehen. Es gibt kleine Gerichte. ZB na zum Beispiel, for example.
zum Beispiel. சரி, நான் படிக்கிறேன். Sorry, ma'am. Zum Beispiel, நான் படிக்கிறேன். Zum Beispiel Sandwiches, manchmal auch eine große Speisekarte. In Wien heißen die Kneipen Beisel, in der Schweiz Beis. ஸோ கினைப்புன்னா பாரு பப்பு அதெல்லாம் வந்து கினைப்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து எங்கே பார்த்தாலும் இருக்கும் ஓவரால். ஸோ சி ஆபன் மைஸ்டன்ஸ் ஆப் நாக் மிட்டாக. ஸோ 2 மணிலேருந்து ஸ்பேட் நாக்ஸ் லேட் நைட் வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். Am Abend ist der soft sehr voll und viele Leute stehen. ஈவினிங்கில் வந்து ரொம்ப ஃபுல் ஆகிடும், நிறைய பேர் நின்றுட்டு இருப்பாங்க. Es gibt kleine Gerichte, ஸ்மால் டிஷ் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சாண்ட்விட்சு, சம்டைம்ஸ் ஒரு பெரிய மெனு கார்டு கூட கிடைக்குங்க. வியன்னால வந்து இந்த இதுக்கு என்ன பேருன்னா பெய்சல் அப்படின்வாங்க. ஷ்வைஸ்ல வந்து பெய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே மேம். ஸோ இந்த டேபிள் வந்து நீங்க ஃபில் பண்ணும். எங்க இருக்கு இது, எந்த ஊர்ல இருக்கு, 1 day of night எப்போ ஓபன் பண்ணுவாங்க, என்ன ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நீங்க ஃபில் பண்ணும். அதுக்கப்புறம் வாஸ் ஃபிண்டன்ஸ் இன்டரஸ்டான்ட், இதுல வந்து எது இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ். வெல்ஷஸ் லோக்கல் மெஸ்டன்சி கேன் பெசுக்கன், எந்த லோக்கல் பிளேஸ் வந்து நீங்க விசிட் பண்ணணும்னு விரும்புறீங்க. ஸோ ஃபார் எனக்கு சொல்லணும்னா ich finde Biergarten interessant und ich finde Strandbar interessant. Strandbar கூட எனக்கு பிடிச்சிருக்கு. Ich finde Strandbar interessant und ich möchte es besuchen, நான் அதை விசிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே தான் சொல்லணும். நீங்க வந்து உங்களுக்கு என்ன பிளேஸ் பிடிச்சிருக்கு இதுல? ஸ்டாண்ட் பார் பிடிச்சிருக்கு மேம். அதுக்கு நீங்க என்ன சொல்லணும்? ich finde, இங்க கொடுத்திருக்காங்க இல்லீங்களா, ich finde Strandbar interessant. ஓகேவா? ஓகே மேம். ich möchte gern eine Strandbar besuchen, விசிட் பண்ணணும்னு விரும்புறேன். I would like to visit a Strandbar. ஓகே மேம். சொல்லுங்க. ich find இல்லமா ich finde Strandbar interessant. Ich möchte gern eine Strandbar besuchen. ஸோ உங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும்னா அதுவே நீங்க ஆட் பண்ணலாம். என்ன சொல்றது, இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பியர் கார்டன், ich finde Biergarten interessantன்னா அது ஏன், பிகாஸ் அங்க வந்து பசங்களுக்கு பிளே கிரவுண்ட் கூட இருக்கு. es gibt Spielplatz for Kinder, பிளே கிரவுண்ட் கூட இருக்கு, அதனால பிடிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஓகே மேம். So welche typischen Lokale gibt es in Ihrem Land oder in Ihrer Stadt? So உங்களுக்கு வந்து எந்த நம்ம லோக்கல் பிளேசஸ்ல வந்து எது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, எந்த பிளேசஸ் இருக்குன்னு சொல்றத பத்தி பேசுது. Bei uns gibt es viele Sehenswürdigkeiten. கொஞ்சம் இருங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்லணும்னா பை ஒன்ஸ் கிஃப்ட் எஸ் ஃபீல Sehenswürdigkeiten. Sehenswürdigkeiten இது பெரிய வேர்ட் ஆக்சுவலி. Sehenswürdigkeiten அதாவது நிறைய அட்ராக்ஷன் பிளேசஸ் இல்லை சைட் சீயிங் பிளேசஸ் நிறைய இருக்கு. டியூபிஷ் ஈஸ்ட்னா வந்து சென்னையில் இருக்கிறது வந்து மெரினா ஸ்ட்ராண்ட், அதுதானே டிபிக்கலான பிளேஸ். ஸோ மெரினா ஸ்ட்ராண்ட். மன்கன் டாட் ஸ்விம்மிங் போவாங்க இல்லைங்களா, ஸ்விம்மன் ஆர்டர் etwas essen, etwas எதா சாப்பிடலாம், etwas essen. zum Beispiel ZB குட்டினா ஃபார் எக்ஸாம்பிள் fish,
அதெல்லாம் சாப்பிடலாம் இல்லைங்களாங்க? ஆமா மேம். அது மாதிரி என்னெல்லாம் சாப்பிடலாமோ அதெல்லாம் நீங்க போடலாம். இந்த மாதிரி உங்க பிளேசஸ் உங்களது எந்த ஊரு, அங்க என்ன டிபிக்கலான பிளேஸ், அங்க என்ன பண்ணலாம் அப்படின்றது நீங்க நோட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே மேம். சொல்றதுக்கு இது யூஸ் பண்ணலாம். சரிங்களா? வாசஸ் லாஸ் இது வந்து ஊர்ல நம்ம ஊர்ல நடக்கிற சில ஈவெண்ட்ஸை பத்தி சொல்றது. லேசர் சிடி அன்சைகன் ஓ ஃபேலன் தீச இன்ஃபர்மேஷனன். ஸோ இதெல்லாம் ஒரு 5 ஆட் கொடுத்துருக்காங்க. இந்த 5 ஆட்ல இதெல்லாம் என்ன மிஸ் ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ்னா தெரியும் உங்களுக்கு. ப்ரைஸ் ஆர்ட்னா பிளேஸ், ஓவர்சைட்னா டைம், டாட்டும்னா டேட்டு. இதெல்லாம் எங்கெல்லாம் மிஸ் ஆகுது, எந்த ஆட்ல எல்லாம் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லணும். இந்த ஏல இருக்கிற ஆட் பாத்தீங்கன்னா என்ன மிஸ் ஆகுது? என்ன மிஸ் ஆகுதுமா ஏல? அம்முனாலே என்னது? டேட் இல்லைங்களா? டாட்டும். அம்முனாலே டாட்டும் மிஸ் ஆகுது. இந்த இடத்துல டேட் மிஸ் ஆகுதா? அப்புறம் இங்க டிக்கெட் பிரைஸ். ஸோ டாட்டும் பிரைஸ் மிஸ் ஆகுது. சரிங்களா? இங்க பிரைஸ் ஏ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்னம்மா கவனிக்கிறீங்களா? மேம் கவனிக்கிறேன் மேம். மியூட்ல போட்டேன் மேம். சரி சரி. அப்புறம் பில என்ன மிஸ் ஆகுது? லாங்கா மியூசியம்னா சம் டேட் கொடுத்துருக்காங்க. இன்னுனால என்னது? பிளேஸ். பிளேஸ் மேம். பிளேஸ். ஸோ பிளேஸ் மிஸ் ஆகுது. அப்புறம் என்ன மிஸ் ஆகுது? உம்முனால என்ன மிஸ் ஆகுது? ஓவர்ரைட் டைம். அம்முனா டேட், உம்முனா டைம், இன்னுனா பிளேஸ். ஓகேவா? ஓகே மேம். சோ ஓவர்ரைட் மிஸ் ஆகுது. அப்புறம் டிக்கெட் காஸ்ட் பிரைஸ். என்ன மிஸ் ஆகுதா? மிஸ் ஆகுது மேம். சீல என்ன மிஸ் ஆகுது? சீல வந்துட்டு டைம் மிஸ் ஆகுது மேம். டைம். அப்புறம் டே மேம். டேட். ஓகே இங்க போட்டுடலாம். சரி. அப்புறம் டேட்டா டாட்டும். ஆமா மேம். அப்புறம் வேற என்ன மிஸ் ஆகுது? இது வந்து ஃபார் ஃப்ராங்கன். டிக்கெட்னால என்னது? டிக்கெட்னால பிரைஸ் தான் மேம். இது மூணுமே மிஸ் ஆகுது இல்லைங்களா? டீல என்ன மிஸ் ஆகுது? டீல வந்து டே மேம். டாட்டும். அப்புறம் இது பிரைஸ் மேம். பிரைஸ். இதுல என்ன மிஸ் ஆகுது? டே மேம். டாட்டும் மிஸ் ஆகுது. அப்புறம் டிக்கெட் பிரைஸ் மேம். பிரைஸ். அவ்வளவுதான் இல்லைங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ ஆடியோ கேட்பாங்க, போடுவேன். அதை கேட்டுட்டு நீங்க அதெல்லாம் ஃபில் பண்ணணும். அந்த என்னென்ன ஆட்ல என்னென்ன மிஸ் ஆகுதுன்றது. பை மோரல் விஷய இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் புரியணும்னா இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் மேல நீங்க ஃபோக்கஸ் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரைஸ்னா என்னது?
ப்ரைஸு, டிக்கெட்டு, கார்ட்டு, காஸ்டன், ஆயிரோ, ஃப்ராங்கன், இல்லை நம்பர்ஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா என்னது ப்ரைஸில் போயிடும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது வேர்ட்ஸ் கேட்டிங்கன்னா அதில் நீங்கள் அட்டென்ஷன் ஃபோக்கஸ் பண்ணி என்ன புரியுதுன்னு பார்க்கணும், என்ன நம்பர் சொல்கிறாங்க அப்படின்னு. ஜி முசன் நிக் டாலஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாமே புரியணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. வேர்ட் பை வேர்ட் புரியணும்னு எல்லாம் கிடையாது. சரிங்களா? ப்ரைஸ்னா ப்ரைஸுக்கு ரிலேட்டடா எதாவது கண்டுபிடிக்க முடியுதா, அதுதான் நீங்க கவனிக்கணும். சரி, இப்ப நான் ஆடியோ ப்ளே பண்றேன். எந்த ஆடுன்னு கண்டுபிடிக்கணும், லைனா வராது. எந்த ஆடுன்னு கண்டுபிடிக்கணும், அதுல என்ன ப்ரைஸ் சொல்றாங்களா, டேட் சொல்றாங்களா, என்ன இது கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே மேம். Und jetzt noch unsere Tipps für August und September in Deutschland, Österreich und der Schweiz. Zuerst etwas für alle Sportfans. Erfurt bietet wieder einen Marathon, in der Stadt und auch viel in der Natur. எந்த ஆடை பத்தி பேசுறாங்க? என்னாச்சு மேம்? பேக் einmal bitte மேம். Und jetzt noch unsere Tipps für August und September in Deutschland, Österreich und der Schweiz. Zuerst etwas für alle Sportfans. Erfurt bietet wieder einen Marathon. Wieder Marathon. So marathon அப்பனா எந்த ஆடு? 1 2 3 4 5 இந்த 5ல எந்த ஆடு, எந்த அட்வர்டைஸ்மெண்ட்? இடையில வந்தது எனக்கு புரியலைங்க, ஆனா மாரத்தான் மட்டும் புரிஞ்சு. மாரத்தான் வேர்ட் எங்க இருக்கு பாருங்கம்மா. டே மேம். அவ்வளவுதான். ஓகே, இப்போ இதுல என்ன மிஸ் ஆகுது? டேல பிரைஸ், டே டாட்டும் பிரைஸும் மிஸ் ஆகுதா? ஒரு ஹல்ப் மாரத்தானுக்கு 33,000 சொல்லிட்டாங்க. இன்னொரு மாரத்தானுக்கு இங்க பிரைஸும் வரும், டேட் வரணும். அது நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே. In der Stadt und auch viel in der Natur. Termin ist der 18.8. டேட் சொல்லிட்டாங்க. டேட் எப்படி சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல? எதுமா? சம்ஸ்ட்ரக்ட் மேம். ஆஹா, டேட் பேட்டர்ன் இருக்கு. எஸ்டன்ஸ், ஒயிட் 10, ரெட் 10, ஃபியர் 10 ஞாபகம் இருக்கா? இருக்கு. அந்த ஃபார்மேட்ல தான் சொல்றாங்க. Erfurt bietet wieder einen Marathon, in der Stadt und auch viel in der Natur. Termin ist der 18.8. Einmal bitte மேம். Alle Sportfans. Erfurt bietet wieder einen Marathon, in der Stadt und auch viel in der Natur. Termin ist der 18.8. ஆக்சேன்டன், ஆக்டன். ஓகேவா? ஆக்சேன்டன். ஆக்சேன்டன் அப்படின்னா என்னது? ஆக்சேன்டன் 18 மேம். ஆக்சேன்டன், ஆக்டன் 18 ஓகேவா? ஓகே மேம். இப்போ வந்து பிரைஸ். Sie können sich jetzt anmelden. Das Startgeld für den Halbmarathon ist 33 € und für den Marathon 39 €. Halbmarathon ist 33 € und für den Marathon 39 €. 33 €.
30 39 Euro. fine. ஓகேவா? Okay, ma'am. 39. இப்ப அடுத்தது என்னன்னு கண்டுபிடிக்கணும். Sie möchten nicht Sport machen, aber sehen? Dann gehen Sie doch zum Champions League-Spiel Bayern München gegen den FC Basel. Ma'am. ஆவா 39 Euro. Sie möchten nicht Sport machen, aber sehen? Dann gehen Sie doch zum Champions League-Spiel Bayern München gegen den FC Basel. Ma'am, the same, ma'am. Open air kino, இல்ல Sie spielen am 19. September in der machen, aber sehen? Dann gehen Sie doch zum Champions League-Spiel Bayern München gegen den FC Basel. Kino. சாம்பியன்ஸ் லீக் எஃப்சி பாசல் எங்க இருக்கு? Ma'am. இப்போ இதுல என்ன மிஸ் ஆகுது? டாட்டும் und டிக்கெட்ஸ் பிரைஸ். Sie spielen am 19. September in der டேட் சொல்லிட்டாங்க. Bayern München gegen den FC Basel. Sie spielen am 19. September in Ma'am, உருட்டுறதுதாங்க மேம் அதிகமா கேக்குது. எங்க இருந்து கேக்குதுன்னு தெரியலங்க மேம். Gehen Sie doch zum Champions League-Spiel Bayern München gegen den FC Basel. Sie spielen am 19. September in 19. 9 Sie spielen am 19. September in செப்டம்பர். செப்டம்பர் மேம். ஆமா 19 செப்டம்பர். இப்போ டிக்கெட் பிரைஸ். in der Allianz Arena in München. Das Spiel beginnt um 20:45 Uhr. Karten gibt es noch für 80 Euro. கார்டன் Gibt es noch für 80 Euro. டைம் 20:45 வந்து டைம். கடைசியில சொல்றாங்க பாருங்க. Karten gibt es noch für 80 Euro. Für 80 Euro. 80 Euro. 80 Euro. என்னம்மா இது? ஓகே, அடுத்தது. Wenn Sie im August in Zürich sind, dann können Sie jeden Abend um 21 Uhr einen Film im Open-Air-Kino am ஏதோ வந்துச்சிங்க மேம். 21 ஷுவர். என்ன ஆடு? um 21 Uhr einen Film im Open-Air-Kino am Kino, ma'am. Same, ma'am. So 21 ஷுவர் டைம் சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ வந்து டேட், ஒரு டேட் இங்க ஆல்ரெடி இருக்கு, இன்னொரு டேட் இருக்கு, அப்புறம் டிக்கெட். Zürichsee sehen. Es gibt dieses Jahr auch 2 Termine für ein Double Feature. Und zwar am 15.08.
für ein Double Feature. Und zwar am 15.08. தெரியலையா? 15.18. சரி, டிக்கெட் எல்லாம் மியூட் பண்ணுங்க. நான் கேட்கும்போது நீங்க பதில் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு. Und am 22.08. Die Tickets kosten 12 Franken. டிக்கெட்ஸ் எவ்வளவு சொன்னாங்க தெரிஞ்சுதா? நோ மேம் 26 சொன்னாங்க மேம் 26 இந்த டேட் சொன்னாங்க 22 அது விடுங்க. டிக்கெட்ஸ் மறுபடியும் மியூட் பண்ணுங்க. 8. Die Tickets kosten 12 Franken. 12 மேம் 12 ஃப்ராங்கன். 12 சைனு 2 தான் இருக்கு. திருப்பி மியூட் பண்ணிக்கோங்க. Die Double Features 15 Franken. Und hier noch ein Kulturtipp für Sie. Sie möchten nachts ins Museum? Dann gehen Sie am 28.08. zur langen Museumsnacht in Berlin. பே மேம் பே எந்த ஊர்ல? இன் மோஸ்ட்லி முன்னது முஸ்லிம் ஸ்நாக் தான் மேம். இதுதான் மியூசியம் ஸ்நாக்ஸ். டேட் சொல்லிட்டு இன் எந்த ஊரு சொல்றாங்க. Sie am 28.08. zur langen Museumsnacht in Berlin. பெர்லின். இப்போ பிகின்ட் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், எத்தனை மணிக்கு க்ளோஸ் ஆகும்? பிகின்ட் நைட் இல்லைங்களா? நைட் இந்த டைம்ல இருந்து ஏர்லி மார்னிங். ஃப்ரூனா ஏர்லி மார்னிங். Alle Museen sind von 19 Uhr bis 3 Uhr in der Früh geöffnet. நைன்ஸின் உகர் மேம் கரெக்ட். 9 ஓவர். அதுக்கப்புறம் கவனிக்கலைங்க மேம். சரி, மறுபடியும். Museen sind von 19 Uhr bis 3 Uhr in der Früh geöffnet. Dry over. ஓகே, இப்போ வந்து டிக்கெட் காஸ்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். Geöffnet. Ein Ticket kostet 13 Euro. Öffnet. Ein Ticket kostet 13 Euro. என்ன மேம்? ரைசேன் ஆரோ. இப்போ அடுத்தது கடைசியா இது ஒண்ணுதான் இருக்கு. Zum Schluss noch etwas für Musikfans. Mark Forster kommt nach Wien. Das Konzert ist am 16.09. um Samstag, Ma'am. அது இல்ல டேட். 9. um 20 Uhr. Noch etwas für Musikfans. Mark Forster kommt nach Wien. Das Konzert ist am 16.09. um 16/9. 16/19. Über Tickets. 20 Uhr. Es gibt noch Tickets ab 49 Euro. Es gibt noch Tickets ab 49 Euro. 9 Tickets ab 49 Euro. 9 Dreishika. 49. சரிங்களா? இதை நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது மறுபடியும் செக் பண்ணிக்கங்க, கேட்டு பாருங்க. சரியா? ஓகே மேம். ஓகே,
இப்போ வந்து இது ஃபில் பண்ணியாச்சு. இது வந்து வாஸ் ஓலன்சி கேன் மார்க்கன். ஸோ நீங்கள் சினிமாக்கா இல்லை கான்சர்ட்டா ஃபுட்பாலா மியூசியம் நாக்ஸு எங்கே போகணும்னு நினைக்கிறீங்க? ஸோ அதுக்கு நீங்கள் இது கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஹலோ இஸ் மஸ்ட் இன்ஸ்கினோ கான்சர்ட் கேன் காம்ஸ் டு மீட். ஸோ நான் கான்சர்ட் போகணும்னு நினைக்கிறேன், நீ என் கூட வரியா அப்படின்னு கேட்கணும். காம்ஸ் டு மீட். ஓகே அப்படின்னா யா கேன், குட் ஐடே, குட் ஐடியா, யா வரும் நெக்ஸ்ட்னா வை நாட், போலாமே அப்படின்னு சொல்லணும். இல்லையா உங்களுக்கு போக பிடிக்கலையா, வேற எங்கே போகணுமா? 9 ich habe keine Lust, I don't feel like, ich möchte ins Kino gehen. அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? கான்சர்ட் போக பிடிக்கல ஆனா எனக்கு சினிமாக்கு போகணும்னு இருக்கு அப்படின்னா ich habe keine Lust, எனக்கு கான்சர்ட் போகணும்னு எனக்கு ஃபீல் வரல அப்படின்னு சொல்லணும்னா ich habe keine Lust. Ich möchte ins Kino gehen. ஸோ நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும்? Ich möchte மியூசியம் நாக்ஸ் கேயன், இல்லை மேரத்தான் கேயன், ஃபுட்பால் ஸ்பீல் கேயன், அங்கே அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் சொல்லலாம். சரிங்களா? ஓகேவா? ஓகே மேம். ஓகே, இதோட உங்களுக்கு இந்த லெசன் முடிஞ்சது. சரிங்களா? சரி. ஸோ 6th லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு பாதி போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான். இப்போ நாளைக்கு வந்து 7th லெசன். சரிங்களா? ஓகே மேம்.